வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட், சார் கடன் நிறையா இருக்குது, மந்திரம் சொல்கிறேன், கடன் தீர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இங்கே நீங்கள் 2 விஷயம் செய்யணும். ஒன்று, ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, வீடு கட்டுனதுனால ஒரு கடன் உருவாயிருச்சு, ஒரு 20 லட்ச ரூபா கடன் உருவாயிருச்சுன்னு வச்சுருவோமே. இந்த கடனை இப்போ எப்படி அடைக்கிறது? நான் வேலைக்கு போய் இந்த கடனை கட்ட முடியாது, இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்படியே தான் நடந்துச்சு. நான் வேலைக்கு போய் அந்த கடனை அடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சங்காட்டி தான் நான் சூசைட் பண்ணுறதுக்கே போனேன். என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு. அப்போ இவர் என்கிட்ட கேள்வி கேட்டார், நானும் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் உன் பிரச்சனையை தீர்க்கிறேன், நீ எனக்கு கோயில் கட்டுனாரு. நீங்கள் எப்படி தீர்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். உனக்கு என்ன தெரியும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னாரு. சாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருந்த கம்பெனியும் சேல் பண்ணிட்டேன், காரு முதற்கொண்டு சேல் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி தாலி முதற்கொண்டு சேல் பண்ணிட்டேன், மீதி இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் விற்றுட்டேன். அதெல்லாம் விற்றது போக எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே விற்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ கம்பெனி இருந்தால் கூட, சாமி இந்த கம்பெனியை எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, நான் சீக்கிரமாக முன்னேறிடுவேன், கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ கம்பெனியும் இல்லை அப்படின்னு. ஒன்றே ஒன்று, என்கிட்ட அறிவு இருக்குது, நீங்கள் எனக்கு ஏதாவது நாலேஜ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். இல்லையா, ஜாப் ஒர்க்கு திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதை நான் ஜாப் ஒர்க் கொண்டு போய் கொடுத்து பகல் நைட்டு நின்னாவது அந்த வேலையை முடித்து ஒரு கொஞ்ச நாளில் சொந்தமாக ப்ரொடக்ஷன் யூனிட் போடுற அளவுக்கு நான் வளர்ந்துடுறேன் சாமி, இப்படி தான் கேட்டேன். இதைத்தான் அவர் கொடுத்தாரு. இப்போது நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ செய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஆர்டர் கேட்கும்போது அந்த ஆர்டர் எனக்கு வந்துச்சு. ஜாப் ஒர்க்கில் பண்ணினேன். ஜாப் ஒர்க்கில் பண்ணுறப்ப இதில் என்னென்னா, என் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை தப்பே நடக்காதுன்னு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். நீங்கள் அந்த வேலையை எனக்காக செஞ்சு கொடுக்குறீங்கப்ப, நான் உங்களை பார்க்குறப்ப மட்டும்தான் ஜாப் ஒர்க்கில் பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க. நான் வெளியே வந்துட்டேன்னு நீங்கள் கண்ணா பின்னான்னு செஞ்சுறீங்க. அதில் ஏதாவது எசக்கு பெசக்கு ஆச்சுன்னா பையர்கிட்ட போய் நான் மாட்டிக்குவேன். ஏன்னா மொத்தத்துக்கு நான் தான் பொறுப்பு. அதனால் நான் அங்கேயே படுத்து கிடந்தேன். திருப்பூரில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகளில் ரவ்வும் பகலும் நான் படுத்தே கிடப்பேன். நீங்கள் முடிச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே வந்து கடையில் சாப்பிட்டு மீண்டுமே அதே கம்பெனியில் ஜாப் ஒர்க் யூனிட்லேயே படுத்துக்குவேன். இருந்து ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் நான் வெளியவே வருவேன். அந்த ஆர்டர் முடியுது, இதுக்கு மேலே இங்கே தப்பு நடக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி விட்டே நான் வெளியே வருவேன். இந்த ஜாப் ஒர்க் சக்ஸஸ் பண்ணிட்டோமா, அடுத்த ஆர்டரு, அடுத்த ஆர்டரு, அடுத்த ஆர்டரு, அடுத்த ஆர்டரு. இப்போ நமக்கு லாபம் கிடச்சிருச்சா, ஒரு சின்ன யூனிட் போட முடியுமா, போடு. இப்போது இந்த ஜாப் ஒர்க்கு கொடுத்த பணம் நமக்கு மிச்சம். இப்போ இதை கண்டினியூ பண்ணு, இல்லையா இன்னொரு பெரிய ஆர்டர் எடு. இங்கேயும் ப்ரொடக்ஷன் நடக்கணும், ஜாப் ஒர்க்லேயும் ப்ரொடக்ஷன் நடக்கணும், இதுக்கு ஒரு ஆளை போடு. இப்படி பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பையர், நீங்கள் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணணும். குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக வரும். நீங்கள் 5000 பீஸ் பண்ணுறோன்னா அடுத்து 50000 பீஸ் பண்ணணும். இவ்வளோ தான் நமக்கு டார்கெட்டு. இந்த 50000 பீஸுக்காக வேலை செஞ்சோம். இப்படி நாம் வேலை செஞ்சு தான் இதன் மூலியமாக தான் நமக்கு ஒரு பணம் கிடச்சி இதை நம்ம கட்டணும். அசோகாவுக்கு ஒரு வானத்தை பிச்சுக்கிட்டு கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாரான்னு கேட்டால் அப்படி கொடுக்கலை. நான் இவர்கிட்ட அப்படியும் கேட்கல, நீங்கள் கொண்டு வந்து என் மடியிலெல்லாம் போட்டுருங்க, நான் முதல்ல போய் கடனை கட்டிடுறேன். அது கட்டுற வரைக்குமே நான் வாடகை வீட்டில் இருந்தேன். அதான் சொன்னேன், 7 மாதம் எனக்கு தீத்தார் இல்லையா, 7 மாதம் வரைக்கும் வட்டியெல்லாம் கட்டிட்டு திரும்ப ஒரு சீட்டு போட ஆரம்பித்தேன். அந்த சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் அப்படியே கட்டினேன். அதன் பிறகு அந்த சீட்டுக்கு நான் அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போவும் நான் சீட்டு போட்டு அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கே கோயில் கட்டுறதுக்குலாம் பணம் வேணும் இல்லையா, அவ்வளோதான். நீங்கள் சீட்டு தான் போடணும், வேறு வழியே இல்லை, வேறு யார் உனக்கு பணம் கொடுப்பா? இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஒரு சுழற்சி முடிஞ்சு, ஏன்னா ஒரு சீட்டு முடிஞ்சு எடுத்து கடன் அடைச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருந்த ஒரு 10 மாத சீட்டை நம்ம கட்டணும். இப்போ அந்த 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு சீட்டு போட முடியும். அதுலேயும் ஒரு 10 மாதம் கழிச்சு தான் ஒரு பணத்தை வெளியே எடுக்க முடியும். அந்த பணத்தை வெளியே எடுத்து நீங்கள் கோயிலும் கட்ட முடியும். இப்போ கோயில் கட்டிட்டு இன்னும் 10 மாதம் கழிச்சு மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சீட்டு பணத்தை நீங்கள் கட்டணும். இப்படி தான் கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு கடன் இல்லையான்னு கேட்டால் கடனில் இருக்குது. எனக்கு கோடிக்கணக்கில் நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், சீட்டு போட்டுட்ருக்கேன், திரும்ப எடுக்கிறேன், இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதற்கு மீண்டும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஐயா வந்து ஒரு மந்திரம் கொடுத்தாரு, இதை சொன்னால் கடன் தீருன்னு சொன்னார். நான் வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன், கடன் தீர மாட்டேங்குது. நீங்கள் வீட்டில் உட்காந்து மந்திரம் சொன்னால் கடன் தீராது, உண்மை தான். நீங்கள் தான் வேலையே செய்யலையே, வேலை செஞ்சால் தானே இங்கே கூலி. ஐயாவே சும்மா உட்காந்துட்டு இவர்கிட்ட கேட்டேன்னா அவர் என்னை திட்ட மாட்டாரா? நீ சும்மா தான்டா உட்காந்துருக்க, எதுக்குடா சம்பளம் கேட்குறேன்னு கேட்க மாட்டாரா? நீ எனக்காக வேலை செஞ்சீன்னா நான் உனக்கு ஒரு சம்பளம் தருவேன், இன்னும் உனக்காக வேலை செய்ய அதுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பேன்.
லாஜிக்கே இல்லாமல் என்கிட்ட வந்து பணம் கேட்குறியேன்னு அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அதனால் இப்போ இந்த இடத்துக்கு ஒன்று தான் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி அசோகா இதே பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் அப்போ சக்ஸஸ் ஆகலை? அவ்வளோதான் இங்கே நடக்குது. கேளக்கியர் இல்லாமல் இதே பிஸ்னஸை நான் திருப்பூரில் பண்ணி லாஸ் பண்ணிட்டேன். கேளக்கியர் வந்ததுக்கப்புறம் இதே பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் திருப்பூரில். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் நான் சொல்கிறது. இந்த சக்ஸஸை இவர் கொடுப்பாரு, உனக்கு ஆர்டர்ஸை அவர் கொடுப்பாரு. ஆர்டர்ஸையுமே நான் போய் கேட்கணும், கேட்ட ஆர்டர் தான் அவர் ஓகே பண்ணி கொடுப்பார். கேட்டாலும் இப்போ நான் கேட்டேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன் இல்லையா, இது எனக்கு அப்படி கிடைக்கல. ரேட்டு இது எல்லாமே இருக்குது, குவாலிட்டி, நீங்கள் எத்தனை டெலிவரி டேட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் டைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். எஸ், இதெல்லாம் ப்ராக்டிக்கல். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. நான் கடவுளை கொடுத்துட்டேன். இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய உழைப்பு, நேர்மை இதை போட்டதுக்கப்புறம் கேளக்கியர் நிச்சயமாக ஒரு பிளஸ்ஸிங் கொடுப்பார். அந்த பிளஸ்ஸிங் உங்களை தோக்கவே விட மாட்டார். இப்போ நான் சொன்ன முதலையும் இதையும் கனெக்ட் பண்ணுங்களேன். கடவுளே எனக்கு ஒரு ஆர்டர் வேணும்னு கேளுங்க. நீங்கள் போய் ஒருத்தனை போய் பார்க்கணும்.